வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் தாங்க நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் டயர்டாக இருக்குன்னு இந்த பாத்திரத்தை நைட்டு போட்டுட்டு படுத்துட்டேங்க. காலையில் வந்து பார்த்தா பெரிய சொம மாதிரி இது சிங்கு ஃபுல்லாக நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரி பாத்திரத்தை கழுவி வச்சிடலான்னு சொல்லி தான் கழுவிட்டுருக்கேன். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் கூட நான் பார்த்துருவேங்க. ஆனால் அந்த பாத்திரம் கழுவுறதை நினச்சா தான் அவ்வளோ கோவம் வரும். சில நேரம் எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்களா இல்லை பாத்திரத்தை மட்டும் உருவாக்குறாங்களானே தெரியல. வீட்டு வேலைக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது முடிவே இல்லாத சீரியல் மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு பாத்திரம் கழுவும்போது இன்னொரு பாத்திரம் கீழே இருந்து எட்டி பார்க்குது. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, நான் கழுவுறது பாத்திரமா இல்லை குட்டி குட்டியாக பெருகிக்கிட்டே இருக்குதா? ஒரு பக்கம் கழுவி முடித்தா இன்னொரு பக்கம் கிடக்குது. வீட்டில் ஸ்பூன் காணாமல் போயிட்டால் தேடிக்கிட்டே இருப்போம், ஆனால் அந்த பாத்திரம் கழுவும்போது மட்டும் அடியில் நிறைய ஸ்பூன் கிடக்கும் கூட்டமாக. நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்கணும் போல் தோணும். அதை பார்த்து பாத்திரம்லாம் கழுவி முடித்ததுக்கப்புறம் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். சண்டே எடுக்காததுனால நம்ம இன்றைக்கி புதன்கிழமை எடுத்திருக்கோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டோட ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு பார்க்கலாம். ஒரு விஷயம் ஷேர் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி விஷயம் யாராருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியல, ஆனால் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா, ரிலேஷன் ஒருத்தவங்களோட மேரேஜுக்காக நான் போயிருந்தேன். நிறைய பொருள் திங்ஸு இந்த தட்டு வரிசை அந்த மாதிரி வாங்கிட்டு போகும்போது அவங்க வந்து வீட்டில் இல்லை. அவங்க முக்கியமான கல்யாணம் அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வெளியில் அந்த மாதிரி பொருள் வாங்கலாம் அவங்க போயிட்டாங்க. சரி, அவங்க வீட்டுக்கு வந்திருந்த சொந்தக்காரங்க, முக்கியமான சொந்தக்காரங்களாம் வீட்டில் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும்போது நான் வாங்கிட்டு போன பொருளெல்லாம் அவங்க வீட்டில் வச்சுட்டு நான் வரலான்னு பார்க்கும்போது அவங்க இல்லை வந்துடுவாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்க வச்சுட்டாங்க. சரி, நானும் வெயிட் பண்ணி பார்த்தா வரவே இல்லை. நான் ரொம்ப நேரம் உட்காந்துருந்ததுனால சரி வாங்க வெளியிலையாவது உட்காரலாம், உள்ளே ஒரு மாதிரியாக இருக்குது, வெளியில் உட்காரலாம் வாங்க, நல்லா காத்தோட்டமாக உட்காரலான்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு சேர்லாம் நிறைய போட்டிருந்தாங்க, அந்த சேரில் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்தங்க. என்னை மட்டும் உட்கார வச்சுட்டு எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. ரோட்டு மேலே சேர் போட்டிருந்தாங்க. வெளியிலேயே உட்காந்துருக்கேன். ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேர் என்னை கூட்டிகிட்டு வந்து என்னை மட்டும் வெளியில் உட்கார வச்சுட்டு எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. ரோட்டு மேலேயே நான் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது. ஏன் எல்லோரும் உட்காந்து பேசலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து என்னை மட்டும் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ நம்ம வந்து உள்ளார உட்காந்துருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான் கூட்டிகிட்டு வந்து வெளியே உட்கார வச்சுட்டாங்கன்னு நானும் உட்காந்து பார்த்தேன். வீட்டுக்காரங்க வரவே இல்லை. நான் கிளம்பி வந்துட்டேங்க. பொருளெல்லாம் அங்கேயே வச்சுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கூட நான் சொல்லவே இல்லை, நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாங்க, ஏன் இப்படி வந்துட்டு உடனே போயிட்ட அப்படின்னு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்புறம் கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கே போயாச்சு. என்னை வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சவங்க எனக்கும் சொந்தக்காரங்க தான், ஆனால் ரொம்ப தூரத்து சொந்தம். எல்லோரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனசு ஒவ்வொரு கேரக்டர் இருப்பாங்க அவங்களுக்குள்ள. அந்த மாதிரி விஷயம் இனிமேல் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏமா மட்டன் குழம்பு வச்சுட்டு புளி சாதம் தாளிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து ஸ்கூலுக்காகங்க புளி சாதம். அதுலேயும் எங்கள் வீட்டில் சின்ன பாப்பா வந்து மட்டன் குழம்பு சாப்பிடவே மாட்டா. அவளுக்கு புளி சாதம், காலையில் தோசை, தேங்காய் சட்னி, இதுதான் நான் சமைச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் இதுதான் சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு மறக்காமல் சொல்லுங்கள். மட்டன் குழம்பெல்லாம் கொடுத்து அனுப்ப முடியாது, எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. புளிசாத பொடி கடையில் வாங்கினது தாங்க, எமர்ஜென்சிக்கு அதிகமாக வாங்க மாட்டேன், எப்போயாவது அவசரத்துக்கு வாங்கிப்பேன். இதில் பாதி போட்டுட்டு பாதி வச்சுருக்கேன். பாதி பொடி எடுத்து பத்திரமா இருக்கட்டும்னு வைப்பேங்க, ஆனால் எங்கே வச்சுருக்கேன்னு இன்னொரு நாளைக்கு எனக்கு தெரியாது, தேடிட்டுருப்பேன். வீட்டில் செய்கிற புளிசாதம் மாதிரி இல்லைனாலும் இது ஒரு தனிப்பட்ட டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேசிக்கிட்டே சூப்பராக மட்டன் குழம்பு வச்சாச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.